இந்த அப்ளிகேஷனுடைய பயன்பாடுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கைரேகை வச்சு அமௌண்ட் எடுக்கலாம், ஏடிஎம் கார்டு வச்சு அமௌண்ட் எடுக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஒரு கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி நம்பர் இல்லாமலேயே அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு பணத்தை டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா? ஒரு கஸ்டமருடைய கைரேகை வச்சு பணத்தை டெபாசிட் பண்ணலாம். ஓகேங்களா? அக்கௌண்ட் நம்பர் தேவையில்லை, ஐஎஃப்எஸ்சி நம்பர் தேவையில்லை. ஓகேங்களா? மிகவும் நல்ல அருமையான அப்ளிகேஷனு, நல்ல கமிஷன் வரக்கூடிய அப்ளிகேஷன். ஓகேங்களா? ஒரு ₹1000 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ₹4 கமிஷன் வரும். ஒரு ₹2000 எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ₹10 கமிஷன் வரும். ஓகேங்களா? இது எல்லாமே நீங்கள் தனியாக கஸ்டமர்கிட்ட வாங்கிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் ஐடி டெக் வேர்ல்டு யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ஐடி ஐயனார். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு பெஸ்ட்டான அதிக கமிஷன் தரக்கூடிய ஒரு ஏஇபிஎஸ் அப்ளிகேஷனை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அப்ளிகேஷனுடைய நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ராய்நெட் எக்ஸ்பிரஸ். ஓகேங்களா? அப்ளிகேஷனோட நேமு ராய்நெட். ஓகேங்களா? இந்த அப்ளிகேஷனில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கைரேகை வச்சு அமௌண்ட் எடுக்கலாம், ஏடிஎம் கார்டு வச்சு அமௌண்ட் எடுக்கலாம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ கைரேகை வச்சு ஒரு அமௌண்ட் ஒரு ₹1000 எடுக்கிறீங்க அப்படின்னா 1000க்கு ₹4 கமிஷன் அப்ளிகேஷன் இருந்து வந்துடும். அது இல்லாமல் நீங்கள் தனியாக கஸ்டமர்கிட்டையும் வாங்கிக்கலாம். அதே போல் ஒரு ₹2000 நீங்கள் கைரேகை வச்சு வித்ட்ரா பண்ணுறீங்க அப்படின்னா 2000க்கு உங்களுக்கு ₹10 கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த வர ₹10 கமிஷன் இல்லாமல் நீங்கள் கஸ்டமர்கிட்டையும் 2000க்கு உண்டான கமிஷன் அமௌண்ட்டை நீங்கள் கஸ்டமர்கிட்டையும் வாங்கிக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு லைவாக ஏஇபிஎஸ் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய வாலெட்டில் ₹32.56 இருக்குது. இப்போ நான் கைரேகை வச்சு உங்களுக்கு லைவாக ஒரு அமௌண்ட் எடுத்து காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நான் ஒரு ₹2000 எடுக்கிறேன். அந்த ₹2000 உடனே என்னோடய வாலெட்டுக்கு வந்துடும். அந்த ₹2000 எடுக்கிறதுக்கு உண்டான கமிஷன் ₹10 அடிஷ்னலாக. ஓகேங்களா? அதுவும் சேர்ந்து ஆட் ஆகிடும் வாலெட்டில். இப்போ நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன். இப்போது கைரேகை வச்சு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஏஇபிஎஸ். அந்த ஏஇபிஎஸ்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் எஸ் பேங்க் ஏஇபிஎஸ், ஐசிஐசி பேங்க் ஏஇபிஎஸ், என்எஸ்டிஎல் ஏஇபிஎஸ், ஆதார் பே நியூ, எஸ் பேங்க் ஆதார் பே, இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கைரேகை வச்சு பணம் எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான். இப்போது எஸ் பேங்க் ஏஇபிஎஸ்லேயும் நார்மலாக நம்ம ஒரு கஸ்டமருடைய கைரேகை வச்சு ₹10,000 எடுத்துக்கலாம். ஐசிஐசி ஏஇபிஎஸ்லேயும் ₹10,000 எடுத்துக்கலாம். என்எஸ்டிஎல் ஏஇபிஎஸ்லேயும் ₹10,000 எடுத்துக்கலாம். இந்த ஆதார் பே நியூ, எஸ் பேங்க் ஆதார் பே, இதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ₹10,000 தாண்டி. ஓகேங்களா? ஒரு ₹20,000 கைரேகை வச்சு எடுக்கணும், ஒரு ₹30,000 கைரேகை வச்சு எடுக்கணும், அந்த கஸ்டமருக்கு ஒரு ₹40,000 கூட லிமிட் இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரே ஷாட்டில், ஓகேங்களா, ஒரே ஷாட்டில் ₹30,000, ₹40,000, ₹20,000 கைரேகை வச்சு எடுக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் தான் ஆதார் பே நியூ, எஸ் பேங்க் ஆதார் பே, கடைசியாக இருக்கிற அந்த ரெண்டும். ஓகேங்களா? இப்போ நார்மலாக ₹10,000, ₹1000, ₹2000 எடுக்கிறதுக்காக இப்போ எஸ் பேங்க் ஏஇபிஎஸ், ஐசிஐசி பேங்க் ஏஇபிஎஸ், என்எஸ்டிஎல் ஏஇபிஎஸ் இதை வந்துட்டு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ் பேங்க் ஏஇபிஎஸ் வச்சு உங்களுக்கு ஒரு அமௌண்ட் எடுத்து கொடுக்குறேன். ஓகேங்களா? எஸ் பேங்க் ஏஇபிஎஸ் வச்சு அமௌண்ட் எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் டைப் வந்து வித்ட்ராவல். இப்போ நான் அமௌண்ட் எடுக்க போகிறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு கீழே, ஓகேங்களா, வித்ட்ராவல்னு கொடுத்துட்டு இப்போ நான் அமௌண்ட் எடுக்க போகிறேன் அப்படிங்கிறதால வித்ட்ராவல் கொடுக்குறேன். ஓகேங்களா? கொடுத்துட்டு எந்த பேங்க்லேருந்து வித்ட்ரா பண்ண போகிறேன்? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். ஓகேங்களா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்லேருந்து நான் அமௌண்ட் வித்ட்ரா பண்ணுறேன். அதனால் இந்தியன் பேங்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபோன் நம்பர் போட்டுக்கணும். ஓகேங்களா? கஸ்டமர் தான் கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் போட்டுக்கோங்க. கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் போட்டுட்டு கீழே ஆதார் கார்டு நம்பர் போடணும். ஓகேங்களா? கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட் எடுக்கிறீங்க? ஓகேங்களா? ₹2000 எடுக்கிறேன். அமௌண்ட்டு ₹2000 நான் போட்டுட்டு என்னோடய டிவைஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா கைரேகை மிஷினு, ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸ் வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் மார்ஃபோ வச்சுருக்கேன். மார்ஃபோ செலக்ட் பண்ணிடுறேன். நீங்கள் வேறு ஏதாவது மந்த்ரா, ஸ்டார்டக் எது வச்சுருந்தாலும் நீங்கள் அந்த டிவைஸ் வந்துட்டு செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் ஃபிங்கர் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ என்னோடய ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸில் லைட் எரியுது. நான் கைரேகை வைக்கிறேன். கை வச்ச உடனே பார்த்திங்க அப்படின்னா இந்த பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துருங்க. ஓகேங்களா? சப்மிட் கொடுத்துட்டு இப்போது கஸ்டமருடைய கைரேகை வைக்க சொல்லணும். திரும்ப ஃபஸ்ட்டு நம்ம ஏஜெண்ட் நாம் வச்சோம், இப்போ திரும்ப கஸ்டமர் வைக்க சொல்லணும். இப்போ கஸ்டமர் வச்சுட்டு திரும்ப நம்ம கடைசியாக சப்மிட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணோம் அப்படின்னா ட்ரான்சாக்ஷன் வந்துட்டு சக்ஸஸ் ஆகிடும். ஓகேங்களா? ட்ரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸ் பாருங்கள், சக்ஸஸ்ஸு. சிஎஸ்பி நேம், நம்மளுடைய நேம் காமிக்கும். ஓகேங்களா? எவ்வளோ அமௌண்ட் எடுத்தாங்க? ₹2000 எடுத்தோம். ₹2000 எடுத்தது போக மீதி எவ்வளோ இருக்குது? ₹3681. ஓகேங்களா? இப்போ நான் ஓகே கொடுத்துட்டு ஹோம் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன் அப்படின்னா உடனே சடனாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் வித்ட்ரா பண்ண அந்த ₹2000 அமௌண்ட்டு உடனே வாலெட்டுக்கு வந்துடும். மேலே பாருங்கள் வாலெட்டில் ₹2000 இருக்குது. அது ப்ளஸ் அதுக்கு உண்டான கமிஷனு ₹10.
இதுக்கு முன்னாடி எவ்வளோ வாலெட்டில் இருந்தது? 32 ரூபா இருந்தது. ஓகேங்களா, அதுக்கு உண்டான இப்போ 2000 ரூபாய் எடுத்ததால் அதுக்கு ஒரு 10 ரூபா கமிஷன் ஆட் ஆகி 42 ரூபா ஆட் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ நான் லெஜர் லிஸ்ட்டில் போய் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன். இங்கே பாருங்கள், இப்போது இந்த 2000 ரூபாயோட டிரான்சாக்ஷன் ஐடி பாருங்கள். இப்போ நான் 2000 ரூபாய் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, 2000 ரூபாய் நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த 2000 ரூபாய் எடுத்ததுக்கு உண்டான டிரான்சாக்ஷன் ஐடி ரெஃபரன்ஸ் ஐடி பாருங்கள் 519. ஓகேங்களா, இப்போ இந்த 2000 ரூபாய் எடுத்தது மூலயமா எனக்கு ஐடியிலேருந்து வந்த கமிஷன் வந்து 10 ரூபா. ஓகேங்களா, உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா கூட இங்கே பாருங்கள் ஸ்க்ரீனில் கீழே 2000 ரூபாய் எடுத்திருக்கேன். 519 அதோட ரெஃபரன்ஸ் நம்பரு. இந்த அமௌண்ட் எடுத்ததால் ஆட் ஆன கமிஷன் 10 ரூபா. அதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் பாருங்கள் 519. ரெண்டும் ஒரே நம்பர் தான். ஓகேங்களா, 519. ஓகேங்களா, இந்த 2000 ரூபாய் எடுத்தீங்க அப்படின்னா கமிஷன் ஆப்லேருந்து வரக்கூடிய கமிஷன் 10 ரூபா உடனே உங்கள் வாலெட்டில் ஆட் ஆகிடும். ஓகேங்களா, இது நீங்கள் வேணும் அப்படின்னாலும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இப்போது மணி ட்ரான்ஸ்ஃபர் வேணும்னாலும் பண்ணிக்கலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் உள்ளே போயிட்டு வாலெட் இருக்கிற அமௌண்ட்டை வேறு ஒரு கஸ்டமருக்கு நம்ம மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெபாசிட் பண்ணணுங்க. அக்கௌண்ட் நம்பர் இல்லை, ஐஎஃப்எஸ்சி நம்பர் இல்லை, ஒரு கஸ்டமருக்கு டெபாசிட் பண்ணணுங்க. கைரேகை வச்சு டெபாசிட் பண்ணணும். அவங்க அக்கௌண்ட் நம்பரும் இல்லாமல், ஒரு கஸ்டமருடைய அக்கௌண்ட் நம்பரும் இல்லாமல், ஐஎஃப்எஸ்சி நம்பரும் இல்லாமல் கஸ்டமர் உங்கள் கடைக்கு வந்திருக்காரு, அவருடைய அக்கௌண்ட்டில் பணம் போட சொல்கிறாரு அப்படின்னா அந்த கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பரை வச்சு அவர் எந்த பேங்க்கில் அமௌண்ட் போட சொல்கிறாரோ நாம் அந்த பேங்க்குக்கு அமௌண்ட்டு போட்டுக்கலாம். கைரேகை வச்சு அமௌண்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன். உடனே அந்த கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா, இப்போ நான் உங்களுக்கு லைவாக செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். ஏஇபிஎஸ்ஸை கிளிக் பண்ணுறேன், எஸ் பேங்க்கை கிளிக் பண்ணுறேன், ட்ரான்சாக்ஷன் டைப்பை கிளிக் பண்ணி டெபாசிட். ஓகேங்களா, கேஷ் டெபாசிட் கடைசி ஆப்ஷனு பணம் போடுறதுக்கு கேஷ் டெபாசிட்டை கிளிக் பண்ணி ஆத்தென்டிகேஷன் கொடுக்குறேன். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணும்போது நம்மளுடைய கைரேகை வச்சு லாகின் பண்ணணும். ஓகேங்களா, இப்போ என்னோடய கைரேகை வச்சுட்டேன், சப்மிட் கொடுத்துட்றேன். சப்மிட் கொடுத்துட்டு லாகின் ஆச்சு. ஓகேங்களா, இப்போ லாகின் ஆச்சு. உள்ளே போயிட்டு கேஷ் டெபாசிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு எந்த பேங்க்குக்கு அமௌண்ட்டு போட போகிறோம், கஸ்டமருடைய எந்த வங்கி கணக்குக்கு அமௌண்ட்டு போட போகிறோம், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குக்கு அமௌண்ட் போட போகிறோம். ஓகேங்களா, போட்டுட்டு கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் போட்டுக்கலாம். கஸ்டமர்கிட்ட ஃபோன் நம்பர் இருந்தால் கொடுக்கலாம், அப்படி இல்லைனா உங்களுடைய ஃபோன் நம்பர் கூட போட்டுக்கலாம். இப்போது அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி நம்பர் இல்லை, அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி நம்பருக்கு பதிலாக கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பர் போட போகிறோம். ஓகேங்களா, கஸ்டமருடைய ஆதார் கார்டு நம்பர் போட்டுட்டு எவ்வளோ அமௌண்ட்டு மூவ் பண்ண போகிறோம், 1000 ரூபாய் போட போகிறோம். ஓகேங்களா, இப்போது கஸ்டமருடைய கைரேகையை வைக்கணும் இதில். ஓகேங்களா, அமௌண்ட் எவ்வளோ மூவ் பண்ண போகிறீங்களோ அந்த அமௌண்ட் போட்டுட்டு கஸ்டமருடைய கைரேகை வைக்க சொல்லுங்கள். வச்சதுக்கப்புறமா பீப் சவுண்ட் வந்ததுக்கப்புறமா சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா வாலெட் இருக்கிற 1000 ரூபாய் அமௌண்ட்டு கஸ்டமருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடும். ஓகேங்களா, இப்போது என்னோடய பேங்க் அக்கௌண்ட் இப்போ எனக்கே தான் நான் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய பேங்க் மெசேஜை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ 1000 ரூபாய் மூவ் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, 1000 ரூபாய் மூவ் பண்ணியிருக்கேன். இப்போ ஒர்க் டன் கொடுத்துட்றேன். என்னோடய வாலெட்டில் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் அமௌண்ட்டு மைனஸ் ஆச்சு. ப்ளஸ் நீங்கள் காசு அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கமிஷன் வரும். ஓகேங்களா, இப்போது லெஜர் லிஸ்ட்டில் போய்ட்றேன். லெஜர் லிஸ்ட்டில் போய்ட்டு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போது இங்கே பாருங்கள் 1000 ரூபாய் அமௌண்ட். ஓகேங்களா, 1000 ரூபாய் அமௌண்ட்டு நான் டெபாசிட் பண்ணியிருக்கேன். இந்த 1000 ரூபாய் அமௌண்ட் டெபாசிட் பண்ணதுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் 753. இப்போ 1000 ரூபாய் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணதால் எனக்கு வந்த கமிஷன் 753 பாருங்கள், 3 ரூபா 5 பைசா. ஓகேங்களா, 3 ரூபா 5 பைசா. 1000 ரூபாய் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணதால் எனக்கு 3 ரூபா 5 பைசா எனக்கு கமிஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இந்த அமௌண்ட் 1000 ரூபாய் எடுத்ததுக்கு உண்டான ரெஃபரன்ஸ் நம்பர் பாருங்கள் 753. இப்போது இந்த அமௌண்ட்டு பாருங்கள், எனக்கு இந்த கிரெடிட் ஆன அமௌண்ட்டு இந்த 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணதால் கிரெடிட் ஆன அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 ரூபா 5 பைசா. இதோட ரெஃபரன்ஸ் பாருங்கள் 753. ஓகேங்களா, இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணாலுமே உங்களுக்கு கமிஷன் கொடுப்பாங்க. ஓகேங்களா, நம்ம அப்ளிகேஷனில். இப்போ நான் என்னோடய பேங்க் மெசேஜ் காமிக்கிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள் மேலே 1000 ரூபாய் கிரெடிட். ஓகேங்களா, உடனே வித்தின் செகண்ட்லேயே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிடும். ஓகேங்களா, லைவ் தான், எல்லாமே நம்மக்கிட்ட லைவ் தான். பாருங்கள் அமௌண்ட் டெபாசிட் பண்ணோம், மேலேருந்து பாருங்கள் என்னோடய நோட்டிஃபிகேஷன் மெசேஜில் பாருங்கள் 1000 ரூபாய் கிரெடிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, ஐஓபி பேங்க்குக்கு 1000 ரூபாய் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. இங்கே பாருங்கள் 1000 ரூபாய் அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிருக்கு. டைம் கூட நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். 1000 ரூபாய் அமௌண்ட்டு கிரெடிட் ஆன டைம் பாருங்கள். ஓகேங்களா, இப்போ உங்களுக்கு இன்னொரு பேங்க்கு கூட அமௌண்ட் டெபாசிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். திரும்ப ஏஐபிஎஸ் போகிறேன், எஸ் பேங்கை கிளிக் பண்ணுறேன். வித்ட்ராவலுக்கு பதிலாக கேஷ் டெபாசிட் கொடுக்குறேன்.
எந்த பேங்க்குக்கு மூவ் பண்ண போகிறேன், இப்போ போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க்குக்கு. ஓகேங்களா, நீங்கள் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருந்தாலுமே நம்ம ராய்நெட் அப்ளிகேஷன்லேருந்து அமௌண்ட் டெபாசிட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்குக்கு நான் 1000 ரூபாய் மூவ் பண்ணுறேன். ஓகேங்களா, திரும்ப ஃபோன் நம்பர் போட்டுடுறேன், என்னோடய ஆதார் கார்டு நம்பர் போட்டுடுறேன், அமௌண்ட் 1000 ரூபாய் கொடுக்குறேன். 1000 ரூபாய் கொடுத்துட்டு திரும்ப கைரேகை வைக்கணும். ஓகேங்களா, கைரேகை வச்சதுக்கப்புறமா பீப் சவுண்டு வரும். வந்ததுக்கப்புறமா சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா வாலெட் இருக்கிற அமௌண்ட் எடுத்துருவாங்க. ஓகேங்களா, அவ்வளோதான், சக்ஸஸ் ஆச்சு. கீழே மூவ் பண்ண அமௌண்ட் 1000 ரூபாய். ஓகேங்களா, இப்போ என்னோடய வாலெட்டை நம்ம செக் பண்ணி பார்ப்போம். வாலெட்டில் பாருங்கள் 47 ரூபா தான் இருக்குது. வாலெட்டில் இருந்த அமௌண்ட்டு என்னுடைய பேங்க் அக்கௌண்ட். ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1000 ரூபாய் அமௌண்ட்டு மூவ் ஆச்சு. திரும்ப லெஜர் லிஸ்ட்டு போகிறேன். லிஸ்ட்டு போயிட்டு இப்போ திரும்ப மூவ் பண்ணதுக்கு உண்டான கமிஷனும் 3 ரூபா 5 பைசா எனக்கு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா, 3 ரூபா 5 பைசா, 1000 ரூபாய் மூவ் பண்ணியிருக்கேன். 1000 ரூபாய் மூவ் பண்ணியிருக்கேன். 3 ரூபா 5 பைசா எனக்கு கமிஷன் வந்துடுச்சு. இப்போ என்னோடய பேங்க் மெசேஜ். ஓகேங்களா, போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து பேங்க் மெசேஜ் வந்துடுச்சு. அங்கே பாருங்கள், இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க்கு 1000 ரூபாய் டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு வந்துச்சு பாருங்கள். ஓகேங்களா, வித்தின் செகண்டில் அப்படி கைரேகை வச்ச உடனே கரெக்டாக அவங்க அக்கௌண்ட்டுக்கு. ஓகேங்களா, ஐஎஃப்எஸ்சி நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எதுவுமே தேவை கிடையாது. அவங்களுடைய ஆதார் கார்டு நம்பர் வச்சு கஸ்டமர் கைரேகை வச்சிங்க அப்படின்னா அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டெபாசிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஐடி வேணுன்ற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். ஓகேங்களா, மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு, கைரேகை வச்சு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு, ஏடிஎம் கார்டு வச்சு அமௌண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல அப்ளிகேஷன். ஓகேங்களா, இது வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறதுக்கு மிக சுலபமாகவும் இருக்கும். அமௌண்ட்டு எடுக்கிறது, போடுறது, அனுப்புறதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. ஓகேங்களா, ஐடி வேணுன்ற நண்பர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற மொபைல் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன். ஐடி வேணும் அப்படின்னா கால் பண்ணிவிட்டு எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலும் தகவலுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, மேலும் உங்களுக்கு வந்துட்டு ஃபிங்கர் பிரிண்ட் டிவைஸு, ஏடிஎம் மிஷினு, டபிள்யூபாஸ் மிஷின் எது வேணும் அப்படின்னாலுமே எனக்கு கால் பண்ணி எனக்கு ஒரு கேளுங்க. ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.